ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோன்னா, அருமையான எறா தொக்கு அரைச்சி போட்டு மசாலா ரெடி பண்ணி ஒரு எறா தொக்கு ரெசிபி தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அப்போ தான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும். இந்த அரைச்சி போட்டு பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தான் இது தான். மிளகு, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் ஒரு பிஞ்ச் ஆஃப் எடுத்தால் போதும், இல்லைனா ரொம்ப கசப்பு தட்டிடும். இது நல்லா வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கோங்க, அதோட வாசம் வர அளவுக்கு. இது நம்ம தனியாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 1.5 வெங்காயம் போல் நான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு காட்டினதை நான் அரைச்சி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ்டாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் பிங்கிஷாக மாறணும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஒன்று சேர நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிடலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். பச்சை வாசனை இந்த ஸ்டேஜில் போனதுக்கப்புறம் நிறம் மாறி வந்ததுக்கப்புறம் நம்ம அது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர், நம்ம அரைச்சி வச்ச மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாஸ் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா சால்ட் 1 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் மூடி போட்டு நான் லைட்டாக குக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எறாவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் இந்த எறாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எறாலேருந்தும் கொஞ்சம் வாட்டர் நமக்கு வரும், அதனால் தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி கொஞ்சம் ஓரளவு திக்னஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எறா போடணும். எறா போட்டு நம்ம ஒன்று சேர லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கணும் அப்படின்னா அட்டகாசமான எறா தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா விதமான சைடிஷ்க்கும் சூப்பராக செட் ஆகும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டாக்கெலாம் சூப்பராக செட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.